இந்தியாவினுடைய முதல் பட்டியலின வகுப்பை சார்ந்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம எல்லாரும் போயிட்டு கூகுளை பார்த்தோ எதையோ ஒன்று பார்த்துட்டு என்னுடைய வயது ஒத்தவர்கள் மாண்புமிகு நீதியரசர் வரதராஜன் அவர்களை சொல்லுவோம். இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு அவர் போயிருக்காருன்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்தில் இருந்து தானே எலிவேட் ஆயிருப்பாங்க. இந்த உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் ஒரு கூட்டத்தில் ஒரு செய்தியை பேசுகிறாருங்க. இவ்வளவு பெரிய பழமை வாய்ந்த உயர்நீதிமன்றம் இருக்கிறது, இந்த உயர்நீதிமன்றத்தில் இத்தனை ஆண்டுகளில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நீதிபதி வர முடியவில்லையே என்று கவலையை பதிவு செய்கிறார். பதிவு செய்வது என்பது பெரியாரினுடைய வாழ்வியல் என்பதே இந்த மக்களுக்காக தான். அவர் ஒரு கூட்டத்தில் பேசுவது ஒரு செய்தி. அந்த செய்தியை அடுத்த நாள் பத்திரிகையில் பார்த்துவிட்டு யாரும் சிந்திக்கவில்லை. கடலூர் மாவட்டத்தில் முன்சிப் கோர்ட்ல நீதிபதியாக இருந்த மாண்புமிகு நீதிபதி வரதராஜன் அவர்களை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் பட்டியலினத்து நீதிபதியாக அமர்த்தினார்.